ஹலோ கைஸ், ஜாலியாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஊர் சுற்றுறது, சாப்பிட்றது, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரதா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜாலியாக போடாமல் கொஞ்சம் இதேமாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுல, வீடியோ போடுறதுல எந்த தப்பு இல்லைன்னு தோணுது. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடுவோம். நம்ம எப்பவும் போல ஜாலியாக இருக்க வீடியோஸும் அப்பப்போ வரும். ஒரு சின்ன பையன் சொன்னான்ட்டு 1000 2000 போட்டு ஏமாந்துருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன கேட்டகரியில் வைக்கிறது? ஒருத்தன் வீடியோ போடுறான், ஒரு சின்ன பையனா, அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. அதை விட்டுட்டு அவன் சொல்றாங்கிறக்காண்டி காசு போட்டு கோடி கோடியா சம்பாதிக்க முடியுமாடா? இவன் பாரு, அவன் சம்பாதிச்சு கார் வாங்கிட்டான். ஒரு இடத்துல ஏமாந்திருக்கீங்கன்னா அவனை வச்சு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு இன்ஃபுளுசர்ஸ் உங்களை ஏமாத்துறானா அவனை அன்ஃபாலோ பண்ணுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பந்தான் உங்களுக்கு மேல ஒரு பயம் வரும். இப்பவும் அந்த பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா அவன் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பான், கோடிக்கணக்கில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். அதை ஃபாலோ பண்ணி வியூ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒருத்தன் ஏமாத்துறானா அவனை இக்னோர் பண்ணுங்கப்பா. ஏமாந்தவங்க அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுங்க. உங்களை ஒருத்தன் ஏமாத்திட்டு உங்க காசு பறி போயிருக்குன்னா அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுங்க. யூடியூப்ல இருக்கிறது அவன் வருமானத்துக்காண்டி வந்தது. அவன் வீடியோ போடுறான்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட அவ்வளோதான், நிறுத்திக்கோங்க. அவன் காட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் காசு போட்டு ஏமாறுறீங்கன்னா